எத்தனை ஆர்டர் ஓட்டுறோன்றது தான் கணக்கு. பார்ப்போம் எத்தனை ஆர்டர் ஓட்ட முடியுதுன்னு. 12 மணி நேரம் டியூட்டிங்க. ஃபோன் கேமராலாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிடுவேன். நம்ம ரொம்ப தூரம் வந்தாச்சு, ஆனால் ஆர்டரே சுத்தமாக இல்லை. சரி, அப்படியே பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம பெட்ரோலை போட்டுட்டு அடுத்த ஆர்டர் எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி குவைத்தில் நிறையா விஷயம் இருக்குங்க, பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒஸ்ட்டுங்க அன்றைக்கிட்டே சுத்தமாக ஆர்டர் ஒன்றும் இல்லை. ஹாய் கைஸ், நம்ம இப்போ தான் டியூட்டிக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அப்படியே காருக்கு போயிட்டுருக்கோம். அதாங்க சரியான வெயில் அடிக்குது, ஆனால் பயங்கரமாக குளிருது. நான் இதுனே தெரியல, இங்கே குவைத்தில் வெயில் அடித்தா பயங்கரமாக அடிக்கும், குளிர் இருந்துச்சுன்னா பயங்கரமாக குளிரும். அந்த மாதிரி தாங்க இருக்குது. அதாங்க கார் ரொம்ப தூரங்க, அதான் பார்க்கிங் போயிட்டுருக்கோம். பார்க்கிங் வந்தாச்சுங்க. எல்லாம் நம்ம கம்பெனி வண்டி தாங்க. இப்போ தான் கார் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். 11:46 ஆகுது. சரி, 12 மணிக்கிட்ட ஆன் பண்ணிடலான்ட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே ஆன் பண்ணோன்னா டிராஃபிக்காக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு ஆன் பண்ணிடலான்ட்டு. கொஞ்சம் நம்ம அப்படியே பைபாஸ் கிட்ட தான் வந்துட்டோம். அதனால் நம்ம அப்படியே ஆன் பண்ணிடலாம். அப்படியே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனு. அதில் நம்ம கொடுத்தா ஆன் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஆன் ஆகிடுச்சு. அதோட நம்ம அப்படியே ஆர்டர் எடுக்க வேண்டியதான். இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்டுறோன்றது தான் கணக்கு. பார்ப்போம் எத்தனை ஆர்டர் ஓட்ட முடியுதுன்னு. 12 மணி நேரம் டியூட்டிங்க. இப்போ மதியானம் 12 மணிலேருந்து நாளைக்கு 12 மணி வரைக்கும் டியூட்டி. அப்படியே போயிட்டுருக்கோங்க. இப்போ ஃபோன் கேமராலாம் பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிடுவேன். மொபைல் கேமரா, ஸ்பீடு கேமராலாம் இருக்கும் பயங்கரமாக. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிடுவேன். இது எங்கெங்கே இருக்குன்ட்டு எனக்கு தெரியுன்றனால நான் அப்படியே போயிட்டுருக்கேன். பட்டு புதுசாக வந்தாங்கன்னா கரெக்டாக கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப தூரம் வந்தாச்சு, ஆனால் ஆர்டரே சுத்தமாக இல்லை. அதனால் இங்கே ஜெம்மியானு வந்திருக்கோம். நம்ம ஜெம்மியானா ஒன்றும் இல்லை, இங்கே எல்லாம் ஒன்றா கிடைக்கும் ஒரே இடத்துல. நம்ம ஊரில் தனித்தனியாக கிடைக்கும். இங்கே வந்து எல்லா பொருளும் ஒன்றா கிடைக்கிற இடம் ஜெம்மியா. நம்ம ஊரில் அங்கங்கே பொட்டி கிடையாது இதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காமல் இங்கே ஃபுல்லாக அந்த ஜெம்மியான்ற மாதிரி இங்கே இருக்கும். அப்படியே நம்ம இந்த ஏரியாவில் பார்க்கிங் இருக்கும். இங்கே மத்தாமும் இருக்கும் நிறையா இந்த கடைங்கெல்லாம், ஆர்டர் வர கடை. அப்படியே இங்கே வெயிட் பண்ணுவோம், ஏதாவது ஆர்டர் வர தான் பார்ப்போம். இப்போ தாங்க ஆர்டர் வந்துச்சு. ஆர்டரு 12 மணிக்கு நம்ம வந்தோம், 12:30 மணிக்கு வந்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம கடைக்கு போக வேண்டியதான். கடைக்கு போய் ஆர்டர் எடுப்போம். நமக்கு ஆர்டர் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கடை தான் நம்ம அந்த கடை, ஆர்டர் எடுக்க போகிற கடை. நம்ம வெற்றிகரமாக ஒரு ஆர்டரு கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம் அடுத்த ஆர்டருக்காக. சரி, அப்படியே பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம பெட்ரோலை போட்டுட்டு அடுத்த ஆர்டர் எடுக்க வேண்டியதான். நம்ம அப்படியே பெட்ரோல் பங்க் கிட்ட வந்தாச்சுங்க. அதாங்க ஆல்ஃபா பெட்ரோல் பங்க்கு. நம்ம இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம கம்பெனி ஃபுல்லாக போடுவோம். ஏன்னா இதில் ஸ்டிக்கர் இருக்கனால நம்ம இதில் தான் போடுவோம். ஃபுல்லாக கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை. நைட்டில் வந்தால் ரொம்ப இருக்குங்க. இதுதான் ஆல்ஃபா. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது பெட்ரோல் பங்க் எல்லாமே இங்கே. சொல்லியாச்சு பெட்ரோல் 2 KD 500 போடுவோம். அதான் சொல்லியாச்சு. நமக்கும் பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. ஸ்டிக்கருன்றனால அவங்க அப்படியே ஸ்கேன் பண்ணி டேப் பண்ணி நமக்கு பில்லு தந்துடுவாங்க, எவ்வளோ போடுறாங்க அப்படின்ட்டு. நம்ம அப்படியே போட்டாச்சுங்க. போட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்த ஆர்டர் எடுக்க போக வேண்டியதான். ஆர்டர் ரொம்ப ஸ்லோங்க. ஆனால் அடுத்த ஆர்டர் பார்ப்போம் எங்கே வருது என்னான்னு தெரியல. அதாங்க குவைத்தோட இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். இந்த மாதிரி குவைத்தில் நிறையா விஷயம் இருக்குங்க, பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமு, அதோட பார்க்கிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பாருங்க எவ்வளோ வண்டி விட்ற மாதிரி பார்க்கிங்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமு பெரிய ஸ்டேடியம் தான். பட் ஆனால் உள்ளெல்லாம் போனதில்லை நம்ம வேலையே இங்கே கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம உள்ளெல்லாம் போனதில்லை. இந்த மாதிரி வெளியே அவுட்ரு போக்குள்ள இது மாதிரி பார்த்துக்கலாம் மேபி. அப்படியே பாருங்கள். இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் மேட்ச் நடந்துச்சுன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க. இங்கெல்லாம் வர முடியாது. இந்த ஏரியாக்கெலாம் வந்தோன்னா
அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளோ போலீஸு, பயங்கரமாக அந்த மாதிரி இருப்பாங்க. அறுதியாக வந்துட்டேங்க. வந்துட்டு பார்க்கிங் போட்டாச்சு. இங்கே சும்மா ஒரு பார்க்கிங் நல்லா இருக்குன்ட்டு இந்த பள்ளியாசலுக்கு முன்னாடி அப்படியே நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். அடுத்த ஆர்டர் இப்போ தாங்க 2வது ஆர்டர். ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் 2வது ஆர்டர் எடுத்திருக்கோம். மணியை பார்த்தோன்னா 8:43 ஆகுது. எப்போ எடுத்தோம்? 12:30 மணிக்கு எடுத்தோம். இதோட 2வது ஆர்டர் இப்போ தான் எடுக்கணும். அப்படியே அந்த கடையில் அப்படியே போய் வாங்கிட வேண்டியதான். இன்றைக்கி ஆர்டர் சுத்தம் ஓட்ட முடியாது போலங்க. சுத்தமாக ஆர்டரே இல்லைங்க கீட்டால். இப்போ தான் 2 ஆர்டரு 9 மணி ஆகுது. 2 ஆர்டரு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ சுத்தமாக ஆர்டரே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. 12 மணிக்குள்ளே எத்தனை ஆர்டர் ஓட்டலாம் பார்த்தா ஒரு 10 ஓட்டலாம் பார்த்தா முடியாது போல். மணி 9:10 ஆகிடுச்சி. இன்னும் ஒரு 3 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆர்டர் ஓட்டின்னு 2-3 ஆர்டர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3வது ஆர்டரும் எடுத்தாச்சுங்க. டக்குன்னு வந்துருச்சு 3வது ஆர்டர். 9:25 தான் ஆகுது. டப்புன்னு வந்துருச்சு. 3வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர் எதாவது வருதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி எண்டில் எவ்வளோ முடிச்சிருக்கோம், எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்ப்போம். அடுத்த ஆர்டரும் வந்துருச்சுங்க. மெக்டொனால்ட்ஸு. மணியை பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. 10:20க்கு 4வது ஆர்டர் எடுத்திருக்கோம். பார்ப்போம் அடுத்த ஆர்டர் எப்படி வருது. இன்னும் சீக்கிரமாக வருதான் நான். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்குது. 4வது ஆர்டரும் கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன ஆர்டர் வருமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு 12 மணி நேரத்தில் 4 ஆர்டர் தாங்க ஓட்டியிருக்கோம். நம்ம வெறும் 4 ஆர்டர் தான். ஒஸ்ட்டுங்க இன்றைக்கிட்டே. சுத்தமாக ஆர்டர் ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.